நேரம் உங்களு சரி ஊத்தாங்கரைய வெட்டு உன் தங்கச்சி காளியத்தாவை கூட்டிக்கிட்டு இந்த மீனாட்சி உரத்தில் உள்ள பகவதி அம்மனையும் பிடாரி அம்மனையும் தேக்கமலையா இந்த முனியாண்டிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு நீ மீனாட்சி உரத்துக்கு வர்றது உன் சொந்த குதிரை ஆடாத சாமியம் எங்களி உடமரத்தனை கூப்பிட்டாடும் இறங்காத சாமியம் என் ஊத்தாங்கரையான கூப்பிட்டா இறங்க ஆளுயர வீச்சருவா அட ஆளுயர வீச்சருவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உங்க ஆளுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு எப்ப மேல மடையில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா நீ கால்களை ஒன்று கலுங்கடி போட்டலாம் தங்கி 30 வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் மீனாட்சி உரத்துல நீ மகிடி போட்டு விளையாட எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு உனக்கு சப்பானிடா உனக்கு ஒரு காலு நொண்டி பயலா காணாமடா கொஞ்ச நேரம் இங்கே உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம என் கல்லிஜரி காளி முனி ஐயா நீ தாமாடு தலைமாடு காத்து இந்த மக்களுக்கு எந்த குறை வராம இன்னையிலிருந்து நல்ல காலம் பிறக்குதுடா கூட வாடா முண்டை ஹலோ 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 வாலியம் வச்சு கொஞ்சம் எக்கோ வைப்பா ஹலோ ஹலோ இந்த முன்னாடி பாருவேன் வேணவன் ஹலோ தம்பி முன்னாடி இருக்க புத்துரு ஒழுக்கமா இருக்கே காசை வெட்டி போட்டுருண்டா முண்டை என்ன சத்தம் போடுற நீ வந்து நடி நான் திருவிழுதுறேன் நான் பப்பனா நீ பப்பனா பெட்டி ராஸ்கல் போடுறது கணேஷ் போல சவுடால் மயிருவார் ராஸ்கல்ஸ் அடுப்பேத்துறான்டா நொப்ப முண்டை ஹலோ ஏ ஒன்றும் இது ஒன்று அலோ அலண்டா என்ன வெள்ள ஹலோ கேன் கேன் ஹலோ சரி ஏ விதி ஏடி அப்பா சூடத்தை போடுறதுப்பா அக்கினி சட்டி எடுறா ராசா சட்டியை வளரா கருப்பு ஹலோ ஹலோ ஏல இவன் என்னடா வானே வானேன்னு என்ன என்னடா நடந்துடுறாரு பொண்டாட்டியை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் பிறைத்திரி பயமே வணக்கண்டா புள்ள நாடக பயலுகடா கொடூரமா பாபா பிள்ளைக்கு சட்னி சாம்பாரோட உளுந்து ஏய் மை சட்டு என்னப்பா அரு புறன்னு தூர கட்ட விடுங்கிற மாதிரி ஏய் ஹலோ மை சட்டு புத்துரு ஹலோ ஹலோ இந்த உள்ள இருக்க மைக்க போட்டு விடு கொடூரமா வணக்கண்டா புள்ள எம்கேஆர் பயலுக மருதமணி பயலுகடா நாடகம் ஆரம்பம்டா ஹலோ 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 ஏய் பேசப்படாத ஹலோ 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 அண்ணே வாலிமேனே ஹலோ ஹலோ ஏத்துறேன் ஏத்துறேன் ஹலோ 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 போதும் ப்ரோ ஹலோ ஹா
எக்க போட்டுனால ஏற்றி வை. ஹலோ ஏய் வினோத், ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. அண்டங்கர் ஹலோ என்ன மைக்க புடிங்கி நிக்கிறேன். அலோடு சார் போய்ங்க ப்ரோ. கப்ளிங் கோசுரா இல்ல நாடகமே முடிஞ்சு வச்சா காசு கொடுங்கப்பா. எல்லா டைலாக் இங்கே வச்சுட்டேன்டா. டப்பாங்க டப்பாங்கடா. பணக்கண்டா புள்ள மை செட்டு பயலுகடா. ஹலோ கொஞ்சம் வாலியம் வை புத்துரு. இப்போ மை செட்டு போடுறவனா டொங்காசு போடுறவனா ஆள் நல்லா மசரசெல்லாம் விரிச்சு வர்றான். தம்பி இடது பக்கம் நிற்கிறவன் அரை வாங்க போகிறேன். ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய அண்ணே இல்லையாப்பா? மை செட்டு இன்னும் இருக்கிறதுக்கு குறையுது என்ன ப்ரோ? ஆஃப் பண்ணிட்டு போவேன். புத்துரு வாலியம் வைங்க புத்துரு. சின்ன புத்துரு பெரிய புத்துரு நத்திந்துப்பு சாட்டுப்படா சாட்டுப்படா சாட்டுப்படா. அமுக்கு அமுக்கு. ஏலே இப்போ மை செட்டில் வேலை ஆக்கடா. எங்கன்னா பைப்பு ரிப்பேர் பண்ணுறோம்டா. எப்படி டைட் பண்ணுறேன் பார்த்தியா? ஓசா ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்யவா. ரெடியா? ஹலோ ஹலோ அப்பா சுபவாட்டி கல்யாணி ஜெக ஜனனி ஆண்டிய ராஜகுமாரி பவானி ஆண்டிய ராஜகுமாரி பவானி மைந்தமே பரமேஸ்வரி ரெண்டு வரம் தர இந்த மன வல்லையோ அம்மா அம்மா சுபவாட்டி கல்யாணி ஜனனி ஜெக ஜனனி. வணக்கம். ஆயமான கதைகள் அனைத்திற்கும் தேவினியே அன்பர்மன கோவிலில் அமர்ந்திடும் சரஸ்வதி அருள் வாயி கலைவாணியே ஆதாரம் நீதானே அன்னைக்கு காப்பாயே அருள் வாயி கலைவாணியே நாமமும் கீதமும் எதிர்த்திலும் அமர்ந்து நாவலர் பாவலருக்கு நாவினில் குடியமர்ந்தாள். நாமமும் கீதமும் எதிர்த்திலும் அமர்ந்து நாவலர் பாவலருக்கு நாவினில் குடியமர்ந்தாள். கலை மகன்
கலைமகள் உன்னை வணங்கும் உயிர்களுக்கு வாழ்வு. கலைமகள் உன்னை வணங்கும் உயிர்களுக்கு வாழ்வில் உயர்வன புகழ் இன்பம் பொருள் ஞான வருவி அருள்வாய் கலைவாணியே. அம்மா இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். எக்கோ உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும். தாயை கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும். தாயை கருமாறி வர வேண்டும். சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை. சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை பக்திக்கு மயங்காத மனிதரில்லை. எத்திக்கு உள் புகழும் கணக்கமில்லை. எத்திக்கு உள் புகழும் கணக்கமில்லை. என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை அம்மா கவலை இல்லை. இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா. தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா. தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா. இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா. அருள் மாறி வர வேண்டும் மாரியம்மா முத்து மாரியம்மா. இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும். தாயை கருமாறி வர வேண்டும். தாயை மகமாயி வர வேண்டும். இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும். முடியலமை கல்யம் இறங்கி வந்தால் நிழலுக்கு உடம்பிடிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று பாண்டமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு வெட்டு வேண்டும். இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு வெட்டு
வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி வேணும் உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது இருமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போல நிலவு போல தீர்ந்து வந்து நீ வளர்த்ததாலே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போல நிலவு போல தீர்ந்து வந்து நீ வளர்த்ததாலே என்னுள்ளும் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதி ஏது கடவுள் சொன்னதே அதில் அர்த்தம் சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது வணக்கம் ஹலோ 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 வாங்க பார்த்துக்கோ கூத்துப்பாக்கு குடி இருக்கிற அண்ணாச்சி அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு புது பார்க்க வெளியூர்ல இருந்து இந்த பகுதியில நாடக கலைய வாழ வச்சிருக்கோம் எங்க அண்ணாச்சி இருக்கிற ஆத்தாக்கா கூத்துப்பாக்க குடிக்கிற ஆத்தாக்கா கூத்துப்பாக்க குடிக்கிற ஆத்தாக்கா ஒரு கிலோ கொய்யாப்பழம் 50 ரூபாக்கா கொய்யாப்பழம் 50 ரூபாக்கா கூத்துப்பாக்க கண்ணை முழிச்சு இந்த உழைக்கிற வர்க்க மட்டும் தொடர்ந்து கூத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி உங்க அத்தனை பேருக்கு வணக்கம் சொல்லி எம்கேஆர் வந்தாச்சு அவ்வளோதான் இந்த பாட்டுக்கு மட்டும் 3500 ரூபா சரியா போச்சுங்கய்யா ஏன்னா விழா கமிட்டியில் கணக்கு கரெக்டாக இருக்கணும் பரவாயில்ல இங்கே நிற்கிற எப்படி இந்த மேடையை சாச்சி விட்டுருவேன் நீ போடுற ஆட்டம் மைசெட்டுக்கு அனத்தம் முடிச்சு ஆட்டுது இல்லை இவங்க யார் அவங்க பிட்டு படம் எடுக்கிற மாதிரி இத்தனை பேர் ஓ என்னுடைய கேமரா பயலுகடா வணக்கண்டா புள்ள நாடகம்னா பார்க்கணும் அவ்வளோதான் விடு வேற ஏதாவது சொல்லி போடுறாங்க இவங்க கேவல பயல உண்மையிலே என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எம்கேஆர் பயலுகடா அந்த பாண்டா குளிப்பானா குளிக்க மாட்டானாடா பல்லுங்கிலும் அவன் வணக்கண்டா உள்ள மாட்டுக்கிட்டு அத்துருமுடா மை செட்டு சூப்பர் ப்ரோ எக்கோ வச்சு ஏற்றுங்க இந்த லைட்டு நாளைக்கு ஆடலும் பாடலுக்கா நாளைக்கு எப்படி அந்த பிள்ளையில சட்டியை கழட்டிடுவாங்க ஏன்னா நாங்கள் தன்னால் விறகு வெற்றை மாதிரி இருக்கோம் அப்படியே எங்களுக்கே இந்த நிலைமை கொட்டையை பிக்கிறாங்கன்னா அதுக்கு போனால் ஆள் நயன்தாரா மாதிரி தொடையும் கிடையமா இருக்கான்
அப்படியே கோமியத்தை கூட உறிஞ்சிருவேன். இந்தா கயிறா ஊத்திட்டாங்க அவரு. என்னண்ணே அங்கிருந்து செல்ல எடுத்துட்டு போய் என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட போறியா? இங்கே உங்க வந்து உட்காந்துட்டு கவட்டுக்குள்ள இருக்கிறியா? அந்த கொட்டையை எடுத்துட்டு போய் வதக்கி தின்னு. கூட்ட ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு மீனாட்சி புரத்துல. கூட்ட ரொம்ப கூடிருச்சு. இந்த நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர் இருந்து ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே சாங் ஸ்டார்டிங். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க நத்திந்து கண்டகர் ஆளு வந்து கூடிருச்சா நன்னனே நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னனே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. டேய் வாடை அடிக்குதடி உள்ள ஆனி மாத காத்து அடிக்குதடி நேரம். பாடை முடிக்குதடி ஆனி மாத காத்து அடிக்குதடி. பெரிய புத்துரு வாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி புள்ள வடகாத்து விசுதடி. கெட்டவரம் தந்துருமா சாமியே கேட்டவரம் தந்துருமா. மீனாட்சிபுரம் பகவதி அம்மா என் பிடாரி அம்மா தெக்கமலையா இந்த முனியாண்டிட்டா. அஞ்சு சட பரசி வர அவனுக்கு கட்டணம் கிடையாது. என் பொண்ணா போய ஜாமிடா இந்த முனியப்பா ஜாமியே. அஞ்சு சட பரசி வர அழகு சட என் முனியாண்டி என் 18ஆம் படியா. கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா. கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா என் ஜாமி. அந்த 18 படிதான்டா இந்த கோமாளி எம்கேஆருக்கு குலசாமி. ஊரு தரண்டிருச்சு யா உள்ள மீனாட்சிபுரம் கிராமம் தாய் உள்ளயா ஒண்ணு சேர்த்து இந்த பாட்டங்க ஆண்ட ஜாமிய கும்புட. ஒரு தரண்டிருச்சு நம்ம ஊரு ஒற்றுமையா இருக்கு. ஊரு தரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு. நாடு தரண்டிருச்சு ராமாயி. நாடு தரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன எழல மாமா ஓடு எல்லோ எல்லோ எல்ல 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 இடியாப்பம் உண்மையிலே கணேசி பிள்ளை கேட்டால் தரமாட்டேன். எம்கேஆர் பயலன்றுவேன் சட்டியை பரட்டுவேன். வந்துருச்சுடா என் பண போட்டி. நான் வளர்த்த என் ஏடிஎம் கார்டா. என் சிங்க வருதுன்னா காசு வருதுன்னு அர்த்தம். கப்ளிங் ஓசுன்ட்டேன் டொங்காசு கலையிலான்டாவேன் பூரா என் தம்பியே தான். என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சரா போயிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கை கப்ளிங் வாங்கி தரேன். சுவஞ்சுக்கிட்டே படு. இதில் என்னென்னா என்ன தொண்டை மயிறு தொண்டாது பலப்பட்டு விழுப்போம். அப்போ மாடு கிடலாம் இளங்குடி அந்தரும். இந்த கூட்டத்துக்குள்ளே உக்காந்துருக்க ஆள் என்னை வையக்கூடாது. ஏன்னு கேளு, ஒன்றுக்கு நெருக்குனாலும் முண்டை போக முடியாது.
அதிலே இருந்துக்க ஜட்டி கபிக்கிறட்டும், இல்லைன்னா போகும்போது வடியும் கலை இப்படி போக. ஆனால் சைடில் இருக்க ஆள் நீ பாட்டுக்கு ஒன்றுக்கு கலை ஆனவன்லாம் எழுதலாம். ஓகே புத்துரு. இங்கே இந்த நாடகத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்களோட கூட பிறந்தவன் நான். உங்களோட யாரு? எங்கள் அண்ணன் தம்பி. உங்களை அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன் நான். அவர் கொண்டதே வந்தாண்டா. சரவணா சுவீட், வையம்பட்டி பாலு, வையம்பட்டி ஏ வேலுச்சாமி, வையம்பட்டி கே குமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய உண்மையான அண்ணன் தம்பிகள். எனக்கு 2001 அன்பாலயத்துக்காக நன்கொடை அளித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் எங்க அண்ணே வையம்பட்டி ஸ்வீட் பால் அண்ணே, வேலுச்சாமி அண்ணே, குமார் அண்ணே, 2001. நன்றி அண்ணே. ஹலோ ஹலோ மிஸ்டர் மைக் செட் டொங்காஸ், உன் பாக்ஸை தள்ளி விட பாக்குது என் புத்துரு. எங்கே இருக்க முடியும்? ஓசில் தள்ளி விட பார்க்குறியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வ. இங்கே அமைந்திருக்கின்ற என் தாய்மார்கள் எல்லாம் பயன்படுத்தின உலக்க எங்கே, அம்மிக்கல் எங்கே, லாங் ஓஸ் எங்கே, கப்ளிங் எங்கே? இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஐயோ இருங்கடா, எவனுமே படிக்க போலடா. முதல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்து பயில ஊறான் ஒரு இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பின் புல்டோ கோளுகள் இப்படி படிச்சுட்டு போனவே. இப்போ மண்டியில் ஓட்டிட்டு போறேன். கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, ஓசு என்பது எதை போட்டு சொருவது, நொபத்த மயிரை புடுங்குறது என்னடா? ஐயோ இருவேன், கூப்பிடுறேன். ஹலோ 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 ஹலோ, அந்த அந்த பெதரமே நான் கூப்பிடு. ஏ அண்ணே, உன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன், பேசாம இருவேன். அனில் கதையாடா? ஐயோ இன்னைக்கு சொல்றேன், சிரிப்பு சிரிப்பா இருக்கேன். ஆனா செக்ஸா எதிர்பார்க்குறாங்கடா. நாடகமா விட்டு போடும். ஆனா எங்கேயா ஆபாசம் இல்லை, எல்லாத்திலும் இருக்கு. பெத்ததாயுத பெண் சொல்ல கேட்க மாட்டேன். சின்ன பையன்ல சத்து சத்துன்னு அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது. பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு கிடையாது. 12 படிக்கிற மாணவனை கூட்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு பாடம் ஏன்டா எழுதலேன்னு. தம்பி இந்த டவுனுமே நீங்கள் இதெல்லாம் ஓவர், அவ்வளோதான். உங்கள்கிட்ட எதுவுமே நான் நல்லது சொல்ல முடியாதே. இது இடியாப்பம், இவன் இடியாப்பம், நான் தன்னால் பயந்துக்கிட்டு எப்படி இந்த நாடகத்தை விடிய வைப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இடியாப்பம் என்ன அனில் சொல்கிறேன் ப்ரோ. என் தாய்மாரலை பூரா நான் அன்னை தெரசாவை வணங்குறேன். அதில் பூரா அடித்து வெட்டி விடுங்கடா. எப்படி எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லும் போது கை தட்டினாங்க. ஏத்தா உங்களை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு ஆம்பளைகிட்ட புழக்க அடி வாங்குற. இந்த திமிரு ரப்பு ஆகுமா? உலகத்திலே என் வீர தமிழச்சிக்கும் தமிழனுக்கு இணை எவனும் கிடையாது. மண்டையில் மாட்டு, மூக்கில் மாட்டு முண்டை, வேற தல் நக்குனது மாதிரியே இருக்காண்டா. என்னடா காக்கா சில மாதிரி இருக்கேன். ஆனால் பூராமே நாங்கள் நாடக குடும்பம், ஒரே குடும்பம் தான். என்ன இந்த ஒருச்சா வயிற்றுக்காக எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு இந்த காசை வாங்கிட்டு போனோமே. எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. ஆனால் இது என்ன ஒரு காரணம்னா மன உளைச்சல். ஏலம் கேட்குறவ கேட்கலாம். இடியாப்பம், பருத்திப்பால், பனியாரம், கப்புளிங்கி, ஓசு, அணில் டொங்காசு. அணில் கதையை சொல்லிடுறேன்டா. யாரும் குறுக்க வச்சுன்னா சொல்ல மாட்டேன். ஐயா பொம்பளையால் ஊரா என்னை மண்ணவாரி தூத்த போதுங்க. பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டி எதுவும் சொல்லாதீங்க. அணில் கிடையாது, எலி. மாத்திட்டேன், இந்த வந்துட்டேன் இல்ல. ஆன ஒரு எலி ரொம்ப நாளா ஒரு யானைய எல்லாம் அமைதியாக கேட்கணும். ஒரு யானை டெய்லி அங்கிட்டு வாக்கிங் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த ஒரு எலி அதை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு நாள் டொங்காசு போகணும் சொல்லி யானையை கூப்பிட்டு எலி பேசியிருக்கு. யானை யானை
உடனே ஒரு நாளைக்கு ட்ரில் போட்டுக்கிறேன். யானை சொல்லியிருக்கு, ஏன் ரீப்பர் பெருசு, ஒன்றால் சின்ன ட்ரில்லை இறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கது. சரி பப்ளிக்கில் ட்ரில்லு போடாத, ஆளாளுக்கு வந்து நாளைக்கு டொங்கா சொல்கிறானே. நான் தென்னந்தோப்பில் போய் வார்மப்பில் இருக்கேன்னு யானை போய் தென்னந்தோப்பில் நல்லா செண்டெல்லாம் ஃப்ரீயெல்லாம் அடித்து தொடர்ந்து வார்மப்பு கப்ளிங்களை க்ளீன் பண்ணி இந்த கதையை கேட்டா போடுறான். வந்தாண்டா டிரைவர். சரின்னு யானை போய் நின்றுருக்கு. இந்த எலி மேலே ஏறி அந்த கப்ளிங் எங்கே இருக்குன்னு 3 மணி நேரமாக தேடி இருக்கு. கப்ளிங் உள்ளேலாம் போயிட்டு வெளியே வந்துருச்சான். அப்போ மெதுவாக என்னன்னு போய் மெதுவாக கிச்சு கிச்சு அந்த நேரம் ஒரு இளநி விழுந்திருக்கு யானை தலையில். இருக்கு யானை, ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இதை கேட்ட வந்துச்சு விட்டு போகிறான். சிரிக்க வேண்டும், சீவசம்மதி அடைஞ்சிரு. என்ன தலைவான்ற போங்கப்பாங்கிட்டு. நான் தலைவன் மயிரெலாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், அவ்வளோ வரைய கோடிக்கணக்கில் சேவை செஞ்ச கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தூக்கி எறிந்த தமிழகம் கைதட்டாதீங்க. அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஐயா. நான் சினிமாவில் நடிக்கும் போது சக நடிகர்கிட்ட நயன்தாரா எப்படி இருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ் எப்படி இருப்பாங்க, அவங்களெலாம் நான் கேட்கவே மாட்டேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தான் கேட்பேன். ஏன்னா ஐயா, இந்த உலகத்தில் காசுன்றது ஒரு பேப்பர் தான் ஐயா. எல்லார்ட்டையும் காசு இருக்கும். இங்கே உட்காந்துருக்கு என் அண்ணன் தம்பியெல்லாம் லேசான ஆளுகளா, பெரிய பெரிய குடும்பத்து ஆளுகள்லாம் உட்காந்துருக்கீ. உங்கள் பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். எங்களை மேடையில் நிற்க வச்சு நீங்கள் உட்காந்துருக்கீல்ல ஐயா, நல்லா இருக்குன்னு ஐயா. யாரும் லேசான ஆள் இல்லைன்னு. ஆனால் பசித்தோருக்கு உணவு போடுறதான் பெரிய விஷயம். நான் இந்த பசியை கண்டவன் இந்த எம்கேஆர். சென்னையில் கிழிஞ்ச டவுசரோடு முறுக்கு வியாபாரம் பார்த்தேன், பதிச்சிடும். யாரும் சோறு போட மாட்டாங்க. அப்போ காலையிலாம் சோத்துக்காக கும்பிட்டு வந்திருக்கேன் ஐயா. மேடையில் பெருமைக்கு சொல்லலைங்க ஐயா, உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் எனக்கு உண்டு. அதனால தான் இந்த நாடக உலகத்தில் நான் 15 வயசில் நாடகத்துக்கு பப்புன்னு வந்தேன். இப்போ இந்த யூடியூப் வந்ததுன்னு தான் என்னை தெரியுது எல்லாத்துக்கும். ஆனால் அப்பையிலேருந்து இந்த பேரும் புகழும் போகல. ஏன்னா நான் சம்பாரிச்சது ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி இவங்களை. அதனால தான் சேவை செஞ்சுட்டு வரேன். நான் படிக்கலை. ஃபேஸ்புக்கில் எல்லாம் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை எழுதுவாங்க, நான் நன்றின்னு போட்டு விடுவேன். சிரிச்சிருவாங்கன்னு தெரியும் சொல்லாமல் விதி. இதில் ஏன் சொல்கிறேன்னே அண்ணே, படிக்காத பப்புன்னு கோமாளியே ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பாளையத்தில் ஏழை வாழைக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க, அந்த காளிமுனியை உங்களுக்கு துணை இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்துக்கு தினசரி சோறு போடுங்கண்ணே. நீங்கள் தானே கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி என் தம்பியெல்லாம் இரவு நேரத்தில் நாடகம் பார்த்து மெதுவாக போங்கப்போ. சில பேர் ஹீரோ ஹோண்டில் வந்துட்டு போட்ட சரக்கில் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அடுத்த வண்டியை. இதெல்லாம் நிறையா நடக்கும். கேட்டால் அவங்க சட்டையை போட்டு ஒரு ஊரெல்லாம் இறங்கும் போது ஊரே ரத்த கலரில் இருக்கு, சண்டை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். அந்த ஊரில் வரும்போது நாட்டாம சொன்னார், நம்ம ஊரில் கீச்சுன்னு ஒரு சத்தம் இருக்கக்கூடாது, நீ வந்து பாருங்கள் எம்கேஆர்னு. பார்த்தா ஊரே அடித்து பொம்பளைலாம் ஜாக்கெட்டு பாவாடையெல்லாம் கிழிஞ்சு பூரா விளக்கமாறு உலக்க சேச்சி பிள்ளைலாம் ஒருத்தன் அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. அவன் ஆண்டு கிடக்க மருதமணி மாதிரி. அந்த ஊரில் நான் சொன்னேன், எதுவும் கோயில் பங்காளி பிரச்சனையா, எவ்வளோ தண்ணியை போட்டு பொம்பளையை கையை பிடிச்சி எடுத்துட்டானா, எதுக்கு இந்த சண்டை? போலீஸ்கார மட்டும் 500 பேர் லத்தியோட. என்ன சண்டைன்னு கேட்டால் அந்த அம்பலார் சொன்னார், மாமே மச்சனுக்குள்ளே தான் சண்டை. என்ன சண்டை? கணேஷ் கோயிலில் கேட்டிருக்கேன். கணேஷ் கோயிலுக்கு வாங்க கூட வக்கில்ல, என் தங்கச்சியை திருப்பி கொடுறான்ட்டேன். அவ்வளோதான். கணேஷ் கோயிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க. சவுண்டு இல்லையா? ஒவ்வொரு ஆள் காதில் வந்து பேசிட்டு போப்பா, மைசெட்டு குத்துரு, லேசா குத்துரு. இந்த உலகத்தில் ஓகே, இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, களை வாங்கக்கூடாது. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே பார்க்கக்கூடிய அவங்களுடைய வேலை புனிதமானது. அவங்கவுங்க வேலை கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் சில பேர் கூடுதலுக்குலாம் பேசுவாங்க, இருந்தாலும் நல்ல சம்பளம் வாங்குறான், நம்ம பேசாமல் பப்புன்னு போகலாமா, டங்கு வார அந்துவோம். ஏன்னா பப்புன்னு போடுறது பெருசு கிடையாது. இந்த டான்ஸுக்கார பிள்ளை குளிச்சே 3 நாளாக இருக்குது, நம்ம அப்பே ஆத்தா அம்புட்டையும் பேசுவோம், மடுவுக்குலாம் அடி வாங்கணும். ஸோ வெதர் இந்த ஸ்ட்ராங் இல்லை மதர். ஏய் ஓகே ப்ரோ, காதலிக்கிற ஆளுகள்லாம் கை தூக்குங்க.
என்ன ப்ரோ? காதல் புனிதமானது. ஆனா காதலிக்கு காதல்னு போய் சொல்லியே ஆக வேண்டும். காலையில வெள்ளம் பொண்ணடிப்பேன், எடுத்தவொடனே ஏ அஜய், உடனே அண்ணா கொன்னட்டு வாங்கடா. அசோக் கிடையாதுடா, அவன் மான்ட்டான்டா, அஜய். அந்த பிள்ளை பேரு சுமிதா, இங்கேருந்து போன் பேசுவான். ஆனால் பல்லு விளக்குறதுக்கெல்லாம் எழுப்பிடுவான். ஏய் சுமிதா, பல்லு விளக்கிட்டியாடா? அது உடனே விளக்குறண்ட. உடனே என்ன பேசுறான்டுவேன், கோல்கேட்ரா. இவன் நான் அதே பிராண்டு தான், பார்த்தா முண்டை செங்கக்கல்லை நுணுக்கி விளக்கிட்டு இருப்பேன். கிரிச்சா 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 கிரிச்சான் அள்ளி விடுவேன். ஏய் ஜட்டி என்ன பிராண்ட்? பூம இருக்குடா. பார்த்தா முண்டை ஓட்டை விழுந்திருக்கும், தூர விழுந்திருக்கும், தள்ளி வெதர் இங்கே தொங்கும், அள்ளி விடுவேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு. பார்த்தா கருவலை பிடிச்சி பேண்டுக்கிட்டு இருப்பேன். இந்தா கிளம்பிருச்சு பார்த்தியா? இதெல்லாம் பழைய கப்ளிங், பழைய டொங்காஸ். காதல் செய்வது தவறு இல்லை, காதல் செய்யுங்க. ஆனா அவையவே முடிஞ்சா முந்திக்கிட்டு கூட்டு வந்தா உனக்கு பொண்டாட்டி. பொண்ணு கிடைக்கல மிஸ்டர் பொட்ட வரைக்கும் முண்டை. எந்த வயசுல செய்யணும்னா 1.5 வயசுல செய்ய விடு. புழு புழுன்னு இருக்கு, நீங்க வாவே நத்தின் துப்பு. ஏன்னா நீனா கல்யாணம் பண்ணி பிள்ளை வந்துட்டீல, யாரு எங்க அவதாவா? அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், தாய்மார்களே, கட்டின புருஷனை மறந்துடாதீங்க. கட்டின புருஷன் தான் உனக்கு செக்யூரிட்டி, ஏடிஎம். தினசரி கணவனை நன்றாக கால்களை அலசி நீ வணங்க வேண்டும். எங்க வணங்குற? புருஷனை நெஞ்சில மிதிச்சுட்டு போய் கிரேண்டர் ஆட்டுற. எங்க அப்பாத்தாலாம் எங்க ஐயா பின்னாடியே தெரியும், சினையா இருக்கிற பிரச்சனையாகாம இருக்கிறது. ஒன்னும் டபாங் டபாங் தான் கெட்ட வார்த்தையாடாது. என்னடா டபாங் டபாங்? அந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு வெரி ஹார்டு ஒர்க். 20 உள்ள 30 உள்ள பார்ப்பேன். அப்போ ஒரு கிராமத்தில் போட்டினா வீடு கட்டுறதோ, மாட்டு வண்டி வாங்குறதோ, கருது வண்டி வாங்குறதோ கிடையாது, பிள்ளை வைக்கிறதே போட்டி. எத்த விட்டு கல்பனா மாசமா இருக்கான்னா பொண்டாட்டியை கூப்பிடுவேன், பக்கத்து வீட்டுக்காரன் மாசமா இருக்காளா, உள்ளவா, கட்டம் டம் டும் ரைட், புஷ்வானம் ராங், வெளியே போ. மறுபடியும் அங்கிட்டு போனா மாசமா இருக்கா, உள்ளவா, சட்டாங் ராங் லாங். அடிச்சு 16 17 பிள்ளைய பத்து அருவாக்கம் போட நிற்பாங்க, அடிச்சு பாஞ்சு. ஏன்னா அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள ஆண்களை வீரனாக காய்ப்பதற்காக பிள்ளை வத்தார்கள். இன்னைக்கு பூரா பிள்ளையும் தூக்கிட்டு வர்றதுக்கு மணிப்புரசில் வச்சு கொடுத்தேன். பிள்ளை ஊரம் 1/4 கிலோ 1/2 கிலோ, மூஞ்சிய திறந்தா மருதமணி மாதிரி மாடுகளும் அத்துரும். ஏன்? கர்ப்பவதியா இருக்கக்கூடிய மனைவியை என் அன்பு அண்ணன் தம்பிகளே எப்போதும் போல எல்லா வேலையும் செய்ய சொல்லணும். சமைக்க சொல்லணும், மாவாட்ட சொல்லணும், துணி துவைக்க சொல்லணும். இங்கேதான் ஒமட்ட விட மாட்டானே அந்த பிள்ளை. லேசா பூரி சேராம ஒமட்டுச்சுன்னா புரிஜின் பக்கத்தில் போயிடுவேன். ஏய் கமலா என்ன ஒமட்டுற? நாயே நீ நைட்டு செஞ்ச WWE தான்டா. வாவ் பெல்ட் சாம்பியன் மேட்ச். ஓகே உள்ள சான்சினா ஆமாடா ட்ரிபிள்ஸ். ஓகே நகலவே விட மாட்டேன் பொண்டாட்டிய. காலை அமுக்குவேன், பாவாடையை துவைப்பேன். அதை பார்த்துட்டு போகிற டாக்டரு பிளேடை ரெடி பண்ணிடுவார். பிளேடு, வாச்சாத்து, அருவா, சம்பட்டி, குடல் அள்ளுறதுக்கு சாந்து சட்டி. 2.5 லட்சம். நீ வீட்டுக்கு போறியா என்ன பண்ண? சாங் பாடுறேன். என்னன்னு தெரியாம என்ன எங்க அண்ணன் வாசிக்குதுவார். மதும் பழக்கம் அன்றாட உழைக்கிற என் அண்ணன் தம்பிக்கு வேணா முன்னே இந்த பழம் போன இந்த குடி பழக்கம் குடிச்சு குடிச்சுட்டு உடலு வயிறா குடிச்சு குடிச்சு வீட்டுல படுத்த எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு இலக்காரமா போயிரும். நல்லா இருந்த இன்னாருமையே குடிச்சு புட்டு சொத்த பூரா வித்துட்டேன்.
அட கொஞ்ச நாள்ல மண்டைய போட்டா அந்த சொத்து பூரா நமக்கு தாண்டு எதிர்த்த வீட்டுக்காரே மண்ணை வாரி தூத்திடுவானே. நமக்கு வேணா மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் முன்னே உனக்கு பிறந்த 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையானே. இடியட் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தானி மறந்தாய். நமக்கு வேணாம் மது பழக்க அரசாங்க இந்த மதுவை விற்கத்தான் செய்யும் முன்னே. நம்ம மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்குத்தான் இந்த மதுவை நிறுத்த முடியும் முன்னே. நமக்கு வேணா மது பழக்க அன்றாட ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசுன்னே. நமக்கு வேணா முன்னே குடிப்பழக்க. இருந்தா அன்றாட அரிசிக்கு 3 வேளை நம்ம உள்ள சாப்பிடும் முன்னே. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழங்க இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே. நம்ம பிறவி என்பது இந்த ஒரு தடவை தானே. இனிமேல அண்ணன் தம்பி நீங்க மறுபிறவியில பிறக்க போறது இல்லன்னு இந்த கலிஜேரி MKR உங்களை அடுத்த பிறவியில சிரிக்க வைக்க போறது இல்லன்னு. நீங்கள் எல்லாம் அந்த குடிய மறந்து 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் முன்னே. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசையா கட்டுன மனைவி நமக்கு பிறந்த உள்ளே நம்மள பெத்த ஆத்தாப்பே அத்தனை வேறுமே. இந்த குடிநாள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ குடும்பம் சீரழியுதண்ணே. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே இந்த குடி பழக்கம். இப்ப கைதட்டலைன்னா பூரா பேரும் கட்டிங்க போட்டுத்தே வந்திருக்கேன். இந்த இடியப்பம்ட்டேன் இருந்து வடிச்சு விட்டு போ. இது எழுதுன யாரு கொஞ்சம் வாவே. யார்கிட்ட வாங்கின பப்பு? ஏய் தப்பா என்னடா இருக்கேன் வெளியே. இப்பெல்லாம் கேவலப்படும் லேசா இல்ல ப்ரோ பப்புன்னு நடிக்கிறது. மானா பூன் இங்க வாவேன். மானா பூனா பூரவி முன்னாள் கவுன்சிலர் வையம்பட்டி. ஏனே இது வானே இங்கே வானே. நீ கவுன்சிலர் தானே இங்கே வா. இப்படி ஏன் நீ வயிறியா என்ன பண்ணுற? MP மின்னல் பவர் ஆடியோஸ் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் ஆடியோ மற்றும் லைட்டிங் ஹவுஸ் அமைத்து தரப்படும் வையம்பட்டி MP மின்னல் பவர் ஆடியோ சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கார்கள். நன்றி நன்றி நன்றி. மது அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். அவன் நல்லா வருவான், பேச்சுவெல்லாம் நல்லா வருவான். நீ கூட ஒரு லைனில் வருவான். லென்த்து நல்லா பண்ணுறான், நல்லா பண்ணுறான். அவன் இருக்கே விடாதான் கண்டகர். எவ்வளோதான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கே. அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், நம்ம வாங்காமல் திருந்துறமுட்டே நாங்கள் வாங்கத்தான் செய்வோம். அருமை அருமை. இந்த வந்துட்டு அல்ல வாங்குற கொண்டேன் வாய்ப்பு இல்லை. திருந்த தமிழகத்திலே எல்லாரும் காவல்துறை ஐயா பார்த்துருக்கீங்களா? அங்கே உட்காந்துருக்காங்க அதிகாரி ஐயா.
எனக்கு எப்படியும் 5000 போடுவார் ஐயா. நோட் பண்ணிக்க. காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. நான் அன்பாலயம் போன வருஷம் ஒரு 4 வீடு இல்லாதவளுக்கு திறந்து கொடுத்தோம். எதிர்த்து பேசுகிறாங்கய்யா. அதற்கு அதிகம் உதவி செய்ததே காவல்துறை நண்பர்கள் தான். உலகத்திலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. என் அண்ணன் தம்பிகளா, அக்கா தங்கச்சிகளா, எல்லாம் வண்டி ஓட்டுகளா, டூவீலரு 4 வீலர் பயன்படுத்துறவங்க வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்க, லைசன்ஸ் வச்சுக்க, சாலை விதிகளை பின்பற்று. காவல்துறை அதிகாரி இதெல்லாம் நீ செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான். நீ என்ன செய்கிற? அங்கே ஒருத்தன் கையை காட்டுறான்னு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு முண்டை ரைட்டில் திரும்புகிற. டம்முன்னு இடிச்சோடனே பஞ்சாயத்துக்கு 4 பேர் வர்றேன். 12 மணி ஆனால் சரக்கு வாங்கி தருவாங்கன்னு இதே வேலையை தருவாங்க. வேகத்தர அத்தண்டி வேகத்தர தெரியாதடா, மட்டான்னு போயிட்டு பொண்டாட்டியை இங்கே ஓட்டு அங்கே போய் தெரியா மணப்பாறையில் எங்க கமலா ஆளை காணா. அது உடனே தாலியை கழிட்டு காலியை கொண்டு விட மயிறு நான் விழுந்து கிடக்கேன். ஏன்னா வண்டி ஊரா அந்தந்தண்டி வண்டி. அன்றைய காலத்தில் என்னைக்காவது பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் 2 மாட்டு வண்டிகள் மட்டார்னு முட்டி 12 பேர் செத்து போனாங்க. இல்லையே, மாடு நாக்க இழுக்க முடியாமல் அது எங்கடி ஓர அது அடி வச்சு. இப்போ பூரா கிளம்பிட்டேன். வண்டி முன்னாடி டூமில் எமன் படத்தை போட்டு வச்சுருக்கானா. ஓ, டயர் இந்த தண்டியாக இருக்குது. டயர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். கருசு புருசு கிருசு புருசுன்னு பார்த்தா பொம்பளை சேலையை காணும். கருசு புருண்டே சுற்றிக்கிட்டு பாவம் அது முண்டமாங்கிட்டு ஓடி வச்சு வேலைக்கிறவர் குடும்பம் படுத்துறாங்க. ஏய் எந்திரிச்சு போ. என்ன கருது வண்டிக்காரன் ஆளை கொள்றேன். கருது வண்டி ஓட்டுற புறோ இருக்கீங்களா? ஆமாம், கருது வண்டிலாம் பாதுகாப்பாக ஓட்டுங்க. டாயற்றும் பாதுகாப்பாக ஓட்டு. ஆனால் டாயற்று ஓட்டுற ஆள் காலை சீக்கிரம் கொட்டை கணத்துரும்டா. இந்தா வங்கு 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 வங்கு. அப்படித்தான் ஒரு ஆள் எங்கள் மாப்பிள்ளை போய் டாயற்று உழுதமே திருப்பி இறங்க மாட்டேன்ட்டேன். என்னென்னு பார்த்தா அது தகரான், அதுக்குள்ளே போய் ஹோல்ஸ் உட்காந்துக்கிருச்சு. வங்கு வங்கு வங்குன்னு மாப்பிள்ளை இறங்கி வரான்ட்டேன். வெல்டிங் ஆளை கூட்டு வரான்ட்டேன். அப்புறம் சேண்டரை வச்சு வெட்டும் போது எப்படியும் ஒரு ஓட்டை மட்டும் வெட்டி விட்டாங்க. விதி இதெல்லாம் உணர்ச்சியா சிரிப்பீங்களே அணில் கதை இதெல்லாம். கடுகு 35, சீரகம் 100. என்னது இங்கிட்டா இருப்பா. நம்ம பெரிய தாலி வியாபாரி மாதிரி அலோ அலான்னு இருக்கிறேன். ஆர்எம்சி சாம்ராஜ்யம் சார்பாக டொங்காஸ் டொங்காசு பயலுகடா, நீக்குரோ பயலுகடா, கப்ளிங் அண்ட் ஓஸ் பயலுகடா, ஆர்எம்சி பயலுக வந்திருக்கும் வலிம் கொஞ்சம் ஏத்துங்கடா. ப்ரோ உங்களை தாக்குறான் அந்த பையன். சாரி ப்ரோ, ராங் நம்பர் தான். மைசெட்டு எனக்கு எடுத்து வச்சுருவாரா. ஆர்எம்சி பயலுக வடக்கு அமையபுரம் வாழ்த்துக்கள் ப்ரோ, தொடரட்டும் உங்கள் டொங்காஸ். ஒவ்வொன்று ஆயில தூட்டு போயிட்டாங்க. ஒருத்தைய வந்தியா சீச்சி சீரணுன்னு ஆரம்பித்தேன். அப்புறம் ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. அப்புறம் அண்ணன்ன பாத்தியா அண்ணன்ன மயிரை புடுங்கணியான்னு ஆரம்பித்தேன். அப்புறம் இடியாப்பம் இந்தா. இப்போ நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அரைப்போடு காப்போடு ஆரம்பிச்சு விடு. கப்ளிங் ஓசுன்ட்டேன். இந்த மீனேன்ட்டேன். இந்தா தேங்காய் பால். அந்த இடியாப்பம் வைக்கிறேன் ஆளுகளை பாருவேன். ஐஸு சப்பு. அந்த இடியப்பம் வைக்கிற ஆளை பார்த்துருக்கியா? தம்பி ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்கடா, அப்புறம் பேசுங்களா. மெதுவாகத்தான் பேசுவேன். ஏன்னா அவன் வீட்டில் கஞ்சி ஊற்றாமல் அனுப்பியிருக்கும் பொண்டாட்டி. இந்தா வீட்டுக்கு முன்னாடி வருவேன், இடியாப்பம். இந்த பொம்பளை எந்திரிச்சு லைட்டை போட்டு பல்ல விளக்கிட்டு இடியாப்பம் இரு வாலி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே கத்துனவே மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் போய் இடியாப்பம். அப்புறம் எப்படி மனுஷன் வியாபாரம் ஓடும்? எந்த வியாபாரமே ஐஸை கவனிச்சிருக்கியா? நல்ல இளைஞர்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன். என் தம்பியை ஊறான் அந்த இடத்துல நின்றுட்டு ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாக்கப்புற ஐஸ் அடிக்க மாட்டானே. 10 கிழவைங்க உட்காந்து தாயம் போட்டுக்கிட்டு இருமிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் ஐஸ்
அடிச்சு அவங்க அங்கிட்டு போடா கொண்டு வராதடா. இதில் வியாபாரம் பார்க்கக்கூடிய என் அன்னைங்களே தம்பிகளே என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் விற்கிறோம்னா யார் வர்றாங்களா, இந்த இடத்துல நம்ம நின்றா வியாபாரம் ஓடணும்னு அறிவு சார்ந்தவங்க தான் விற்று குடும்பத்தை பிழைக்க வைக்க முடியும். நீ பாட்டுக்கு எங்கன இடியாப்பம் அங்கன என்னத்த. சமீபத்திலே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்தது, எல்லாரும் தெரியுமில்ல. நான் எதை சொல்றேன், அவன் எதை சொல்றேன். தண்டி குண்டுன்றேன், ஒருத்தன் கிணத்து வெடின்றேன். ஆனால் உலக நாடுகளே இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுது. ஒரே ஒரு தமிழனை பார்த்து, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அல்லவேளை ஐயா செத்துட்டார் அப்துல் கலாம் ஐயா, இல்லைன்னா இப்படி ஊருக்கெல்லாம் அவர் வர முடியாது. வந்து மேடையில் பேசியிருப்பார். அன்பு சார்ந்த இளைய சமுதாயங்களே, நாட்டினுடைய பற்று உங்களுக்கு வேண்டும் ஐயா. நான் ஏவுகணைகளை நிறையாக தயார் செய்தேன். அதே போன்று ஒவ்வொரு இளைய என் பிள்ளைகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுவார். கூட இருந்து இடியாப்பம் இருப்பார். அவர் போய் இடியப்ப சட்டியை தூக்கிட்டு போய் ராமேஸ்வரத்தில் கடை போட்டு பழச்சிருப்பார். இது இடியப்பா பப்புன் டான்ஸ் பேசும்போது நீங்கள் என் தம்பியை சிரித்து விளையாடலாம். ஏன்னா நீங்கள் மனக்கவலை. அங்கேருந்து எம்கேஆரே நீ கெட்ட வார்த்தையில் சொல்கிறேனாலும் அது என் தம்பிக்கு அண்ணனுக்கும் சந்தோஷம் தருதுன்னா அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஆமாம், என்ன பண்ணுவார், அமெரிக்காவில் படித்தவர். நோ பேடு வாய்ஸ், பேடு வாய்ஸுன்றே நோத்தவங்கம்மா அங்கிட்டு போய் என்னை வச்சுட்டு போவேன், கெட்ட வய இதெல்லாம். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இரு என்னாச்சு அவருக்கு? அப்போ உச்சா உச்சா பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் சாங்சாடி நதிக்கர ஓரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் மூடு மாலைகளை போட்டுக்கிட்டு வார மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை என் ராணிமலை என் விறகு மலை என் அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்கள் எல்லாம் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு இடியப்பம் முடிஞ்சாம்பாரு. இன்னும் விடையே பாட்டாயாப்பா, நீ என்ன வேணா இடியப்பம் புளி, இந்த இடியப்பம் வித்தாத்தனடா. ஐயப்பன் முருகன் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஆண்களிடம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பொம்பளை ஆளுதேன். சமீபத்தில் நான் தானே சொன்னேன் ஓம் சக்தியை சொன்னது பழிச்சிருச்சு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். போன வருஷம் அந்தந்தண்டி பச சாச்சு பொம்பளைய அது தன்னால் கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கு. அதில் ஒரு சக்தி அதை வீடியோ எடுத்து பேசுகிறாங்க. எல்லாரும் பாருங்க சக்தி
ஓம் சக்தி ஆத்தான மலை சோதித்து விட்டாள், மைத்த புடுங்கிட்டான். இந்த அவன் தான்டா கண்டக்டா இருந்தவன். அதில் டிரைவர்னா அவன் நல்ல மருத பணி மாதிரி குதிக்கிறானாடா. ஓம் சக்தி. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் சொல்லியிருக்கேன் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். ஒரு எல்லையிலே காப்பவன் கருப்பேன். அதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் உள்ள அமர்ந்திருக்காங்க. இவங்க வெற்றிகரமாக பயணத்தை முடிக்க வேண்டும் என்று சாமியை கும்பிட்டு ஊதுவத்திய பொருதி சூடத்தை பொருதி பக்தியோடு போறது தான் டிரைவர். அந்த டிரைவரை என்ன செய்யணும், எந்த ஒரு பக்கத்துல இடையூறு பண்ணவே கூடாது. அதே பண்றாங்கல்ல போலோ. ஓம் சக்தி அந்த பேருந்து கவுந்தது காரணமே அதான். அங்கன போய் அவன் பண்ணால மேட்டில் ஏறும்போது ஆக்சிலேட்டரை கொடுத்து கட்டங்கு விட்டங்குன்னு ஏறுறேன். அது போயிட்டு மல்ல மறதான் மல்ல. அவன் திரும்பி பார்க்குறேன், மழையே வந்துருச்சாடான். அடிச்சான்டா, டம்மான்னு அடிச்சு டப்பாங்கடா. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு மாலை போடுங்க, ஒரு மனதோடு பக்தியோடு தெய்வம் நமக்கு அருள் கொடுக்கும். 4 பேரை போல் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போகிற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நீ கோயிலுக்கு போய் காலை வைக்கிறதுக்குள்ளே அந்த சாமி உன் வீட்டுக்கு வந்து அருள் கொடுத்துரும். இதுதான் உண்மை. இப்போ இங்கே சாமி இருக்கு, சாமியை நிப்பாட்ட போகிறேன். அசாமி மயிரை புடுங்கின சாமி சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் கோவில் ராஜாபட்டியை சேர்ந்த நல்ல இதயங்கள் ரூபாய் 501. நன்றி புத்துருகளா. இந்தாங்க. இதை வச்சு என்ன பண்றது? கண்ணீரத்தோட மைசெட்டு ப்ரோ. ஏய் நீங்க இல்ல ப்ரோ. ஏடியா ஏய் சாமி பட்டி ராஸ்கல். சாமியை கூப்பிட போறேன்டா அண்ணே. கண்டங்கர். ஐயோ அரே அமைதியா இருங்கடா. அனில் சேமியா ரவை ஆட்டா நாடகமா விளம்பர கம்பெனியாடா. குடூரமா சாமி அழைக்க போறேன். கருப்பேன் பயலுகடா. இங்கே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அயன் ரெட்டியப்பட்டி கிராமம் மீனாட்சிபுரத்திலே பகவதி அம்மன், ஸ்ரீ பிடாரி அம்மன், தேக்கமலையா ஸ்ரீ முனியப்ப சாமி, பாண்டிமுனி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, 18ஆம் படி பெரிய கருப்பு. இத்தனை சாமி ஆட்டி வைக்கிறேன். அந்த கருப்பு தான். இங்கேயும் கருப்பெல்லாம் இருக்கு. இந்த கூட்டத்தில் ஐயா இப்போ ஒரு வீடியோ ஒன்று பதிவு விட்டுருக்கேன், அதை பாருங்கய்யா. பார்த்தீங்களா? அங்கே ஒரு தவுதவனே ஒரு இலவட்டான், இங்கே தவுனே திருப்பி என் காலுக்குள்ளே வந்தேன். கொட்டாய்க்குள்ள போய் முண்டை என் தண்ணி கணை தூக்கிட்டு போயிட்டேன். கேட்டா சாமியா? நான் நல்லா கேட்டேன், என்னடா சாமி நோத்தாவிட்டு சாமி? ஏன்டா சாமி எவனா தவி வருமாடா? என்னமோ பச்சை பாம்புக்கு வேலிக்கிறோட தள்ள மாதிரி அங்கே ஒரு தவு. அந்த வீடியோ எங்கிறேன்? ஏய் யூடியூப் ப்ரோ அந்த வீடியோ வச்சு காமிங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரிலாம் எவனாவது இன்னைக்கு தவுனேன்னா சொட்ட அந்துவோம். இந்தா தவிட்டான்டா. இது என் தம்பியா? மூத்திரத்துக்கு போகிறானா? மூத்திர ப்ரோ மூத்திரம் பயலுகடா. தெக்கமலா ஐயனாரு. ஏய் என்ன காது ஊத்து பத்திரை அடிக்க வந்தியா? இங்கே வா. 18ஆம் படியா நான் கூப்பிட போகிறேன். ஒரு ஆள் போதும். என் ஜாமி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உடமரத்தை கூப்பிட்ருவேன். கள்ளிசேரி காளிமுனி ஐயா. இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒரு மனதோடு உங்கள் குலசாமியோ உங்கள் பாட்டைங்களை நினச்சிங்கன்னா சாமி வரும். சாமி இருக்குது. தெய்வம் இல்லாமல் இப்படி கூட்டமெல்லாம் வந்து நிற்காதீங்க. இருக்குது தெய்வம் தான். கள்ளிசேரி காளிமுனியை இல்லை என்றால் 21 ஆண்டுகளாக நாடக உலகத்தில் எம்கேஆர் இல்லை. சாமியை மட்டும் நம்புகிறேன். இங்கே இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் நம்புகிறேன். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சாமியை கூப்பிட்றேன். வீம்புக்கு ஆடாத. இளைஞர்கள் இனிமேல் எந்த ஊரில் ஆடினாலும் உள்ள ஒரு மிஷின் வச்சுருக்கேன், கொண்டு வந்து ஊத சொல்லுவேன். ஒரே அறதை அவன் என்ன பண்ணுறான்னா கூச்சம் போகாததுக்கு சில பேர் பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன். பீரை போட்டால் ஆடுறேன். டேய் கேவலப்ப. அதே மாதிரி கையில் கட்டுற ஆள்லாம் ஆடாத. இரவு நேரத்தில் கசகசன்னு இருக்குன்னு முண்டை சட்டி விடாமல் வர்றேன். மங்குன்னு தவறேன். இங்கே இடுப்பு கட்டிக்கிட்டு இப்படி ஆடினேன். ஒரு ஆள் அண்ணாந்து பார்த்துட்டு என்ன எங்கன்னு வேல் போட்டிருக்காங்கன்ட்டேன். சொரு பிஞ்சுவோம் போடா அப்படின்ட்டு விடூரம்மா. அந்த ஓசை வச்சு கொல்ல பார்க்குற கேவலப்பை. அதே மாதிரி பொம்பளையாலாம் ஆடுறது சரிதா. சேலைகளெல்லாம் சரி பண்ணிக்கிங்க. நல்லா
இடுப்புல சொருகிக்க. நீ சேலையை வந்ததுக்கு புருஷன் உலக்க தூட்டி என்ன அடிக்க வரேன்? எதுக்குடா அடிக்க வரேன்? நீ என்ன மயத்துக்குடா சாமியை கூப்பிட்ட? சாமி வந்தால் நல்லதா உனக்கு என்னையாண்டேன். அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு நினச்சேன். என் பொண்டாட்டி ஆடி சேலை வந்து போய் அசிங்கப்படுத்தி விட்டாரா. அதே மாதிரி சொல்கிறேன், ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அந்த டால்பினை மட்டும் நான் கண்டேன். அடே கனி எப்படி தவணையா பாரு, அங்கே தவி கொட்டைக்குள்ள போய் தண்ணிங்க கண்டாலிமையே மினரல் வாட்டரை தூக்கிட்டு போயிட்டான். எந்த சாமியோட தண்ணி கணக்கு தூக்கிட்டு ஓடும்? அந்த வீடியோ எங்கடா காமிங்கடா ஒரு ரவுண்டு. யாரார் பார்த்தது இந்த வீடியோவை? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடு. ஆனால் ஆடின ஆளுகிட்ட என் பக்கத்தில் யார் ஆடி வர்றியோ நான் கேட்பேன், என்ன சாமின்னு கேட்பேன். அன்னைக்கு ஒரு பையா படித்தேன், என்ன சாமிப்பா பாட்டேன், ஆண்ட சாமியா குல சாமியான்ட்டேன், இந்தா இப்படின்ட்டேன், என்ன சாமிடான்ட்டேன். ஓண்டேன் அத்தனைய செல்ல காணாமட்டு ஓடிட்டேன், செல்ல போட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எல்லாம் நடக்கும். உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மைசூரில் யாருக்கும் சாமி வராதுலப்பா. நீ வந்து வயறுக்கெல்லாம் பிச்சு விட்டு ஒரு ஊரில் கேட்டு வாழ்வா. அகராதி பயமே. சாமி அழைக்க போகிறேன் ப்ரோ. இடியப்பா எல்லாத்தையும் மூடி வைங்க. பணியாரம் இந்த பாருங்க எங்கே நுழைஞ்சு வரேன் பாரு. அப்போ லேடிஸ் இதில் வீக்காக இருப்பான்டாவேன். ஏன்னா நல்லா ஒதுக்கி விட்டு உள்ளே போகிறேன். பழைய கப்பலையும் தெரியாமன் கண்டுபிடிச்சி போடுவேன். கண்டங்கர் சாமி அழைப்போம். விளையாட்டு போதும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக கருப்பேன் ஆடி வர போகுது. ரெடியா ப்ரோ? இன்னும் பேசக்கூடாது தம்பி. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு கூப்பிட்றேன். விளையாட்டு வேற பக்தியோடு நிறைந்து சாமியை கூப்பிட போகிறேன். கருப்பேன் இந்த பகவதி அம்மா, இங்கே இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி, தக்கமல ஐயனாரு, எந்த குதிரடா இந்த கூட்டத்தில், எந்த குதிரடா இன்னைக்கு ஐயனாருக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இங்கே கூட்டத்தில் எந்த பத்தினிக்கு வரப்போது இந்த பெண்ணடி தெய்வம்னு பார்க்க போகிறேன். ஹலோ 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 எதுவும் நோட்டக்கூடாது, கையை உடைச்சு போடுவேன். வடக்கே வளநாடு வளநாடு மாளி கொண்ட நன்னாடு, தெக்க போனா திருநெல்வேலி சில்லாவா, தச்சுன்னா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை, அட திருநெல்வேலி பக்கத்தில் 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாடு நம்ம ஊர் மாதிரி இல்லடா, முப்போகம் விளையுது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசிரன்னு பயிர் தலையுது. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசே மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறேன், அங்கே பசியை போக்குறேன், பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்கிறான்டா மலையாளத்து அரசே. ஆனால் இந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி தொட்டி கட்ட மறுக்குது. அவனுக்கு பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லை. அப்ப காசி நல்ல மாநகரம், அந்த காசி விஸ்வநாதே சிவபெருமான அருளோடு ஒரே பிரசவத்தில் அவனுக்கு 60 பிள்ளைகள் பிறக்க, இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏன் காசி விஸ்வநாதா, உனக்கு மலையாள நாட்டில் என்ன வேணும், ஏது வேணும், எந்த புன்பொருளும் நான் தாரே, எனக்கு மடிப்பு செய்யா ஒத்த பிள்ளையா குடுடா, எனக்கு 60 பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய குடுடா, நான் வளர்த்து ஆளாக்கி எனக்கு அப்புறம் அரசனாக்க ஒரு வாரிசு இல்லை என்று கதறேன், கண் கலங்குறேன். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொல்வாக்கு தப்பலே, நான் ஒத்த பிள்ளைய உனக்கு நான் பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுது, இங்க விளையாடுது. ஒத்த பிள்ளைய நான் உனக்கு கொடுத்தா 59 பிள்ளையும் முகவிங்கி போயிருமாட்டா. இந்த 60 பிள்ளையும் நான் தார வாக்குறேன் என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்தே காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் அந்த நாளையில மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலடா. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு பச்சை பச்சையா செழிப்பறந்த மலையாள சீமை
பத்தி எரியுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது, மக்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாம போச்சுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல உடுக்கடிச்சு மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசுகுண்டு கிராமத்திலிருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து அங்கே அவனை மறிச்சு கட்டி மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையட்டை இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இவன் ஆரடி வேங்கடா, இவன் ரோஜாக்கார சாமிடா, இவன் ஜங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய. அங்கே கரை புரண்டு ஓடுது மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி உருண்டு ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி ஊட்டி வளர்த்த இந்த மலையாள நாட்டு மக்க உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை நான் காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதிகளும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குன கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாய் பிரம்பத்தலே இந்த மீனாட்சி உரத்துல இருக்கக்கூடிய இந்த கருப்பனுக்கும் அப்ப அன்னை வந்த மலையாள நாடு. அன்னை இறங்குன மலையாள நாட்டுல அக்கா தங்கச்சி இருக்கல. நாங்க 7 பேர் அக்கா தங்கச்சி. என் தீத்தாக்கர ராக்கு தொட்டிச்சு, என் காளி அம்மா என் முத்து மாறி நாங்க இனி இந்த நாட்டுல இருக்க மாட்டோம். அப்ப இறங்கி வந்த இந்த தெய்வம் இந்த மீனாட்சி உரத்துல வீரம் பத்தலடா. என் கட்டிக்கார சாமி என்ன நினைக்குது? இந்த மீனாட்சி உரத்துல பாட்டங்க ஆண்ட சாமி இந்த பகவதி அம்மனும் இங்க உள்ள இந்த முனியாண்டியும் தேக்கமலா ஐயனாரும் என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம்னு தெரியல. எந்த குதிரடா என் ஐயனாரு? இந்த கூட்டத்தில் எந்த குதிரை உனக்கு பிடிச்சிருக்கு? நீ நீதி தவறாத சாமி, நீ அள்ளி கொடுத்த சாம்ப. இதுவரைக்கும் நாட்டில் ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை. குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பா குமுறுமுடா ஓருவா. ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா எப்போ அலறுமுடா கருப்பே உன் பொண்ணருவா. கொஞ்ச நேரம் இந்த கூட்டத்தில் இந்த நாட்டு மக்கள் மீனாட்சி உரத்தில் உள்ள சாமி மகிமை அறியணும். இல்லை நான் உனக்கு பொய்ப்பட்டம் கட்டிடுவான்டா. கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி. கள்ளியரி நல்ல கம்மாயா எப்போ சொல்வாக்கு தப்பாதுடா. முன்னாடி ஊத்து தண்ணி வத்தாத சாமி என் உடமரத்தானே. என் கள்ளியரியில அந்த உடமுள்ளு சத்தம் கேக்குதுடா. கள்ளியரி எல்லைய விட்டு புறப்புட்டான்டா என் காளி முனியையே. நீ சொல்வாக்கு தப்பாத ரோசாக்கார சாமிடா.
இந்த மீனாட்சி உரத்துல இந்த மக்களை காத்தது உண்மையானா என் கருப்பனும் என் ஐயனார் என் முனியாண்டி மதுரை பாண்டி முனியே என் ஒத்தக்காலு ஜப்பானி நொண்டி பயல காணாமுடா இந்நேரம் என் பட்டவா நீ இருக்கிறது நீ பெல்லா போய சாமி இந்த பட்டவனும் இந்த முனியாண்டியும் கொஞ்ச நேரம் இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ எந்திரி தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் பிச்சருவா சாமி விச்சருவாடே புடியருவா சாமி புடியருவா வெள்ளி நல்லே புடியருவா சாமி புடியருவா விளையாடு உன்னருவா சாமி உன்னருவா புடியருவா சாமி புடியருவா அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா எப்போ ரோதம் போயிருச்சா இல்ல என் கருப்பனுக்கு இந்த மீனாட்சி உரத்துல உனக்கு வயசாகி போச்சாடா ஏண்டா ராமதான் ஏன் கால் வலிக்குதா எந்திரிச்சு விளையாடுறாட விளையாடுறா உனக்கு எதுக்குடா பையன் அண்ணே வந்து நேரமாச்சு உன் தங்கச்சிய காணாமுடா இந்த பகவதி அம்மனையும் இந்த காளியம்மே மாரியம்மனை காணாமுடா தங்கச்சிய கூட்டி வாடா என் பொன்கருப்பு அண்ணே வந்து நேரமாச்சு இவன் அழகு மலை எல்லைய வெட்டி எங்க அண்ணே சிரிச்சுட்டான்டா இந்நேரா இவன் சிரிப்பாயு பொன்கருப்பு அண்ணே வந்து நேரமாச்சு என் தங்கச்சி ராக்காயு தொட்டுச்சு மாரியம்மா கொஞ்ச நேரம் நீ எந்திரிச்சு விளையாடு அஞ்சு சட பரஜி வர ஹத்தா பரஜி வர அழகு ஜட தோரண இடுதா என் மேல மட கம்மாயா என் குடியார பாண்டி முனிட்ட என் நொண்டி பையனை பாண்டி முனிய காணாமடா மேல நல்ல மடைய விட்டு இங்க அவன் பிறப்புட்டு வந்து நேரமாச்சுடாட்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு மர தாராண்டா தங்க கரப்பு என் வந்துட்டாண்டா இங்கே நீதி தவறாத மீனாட்சி உரத்துல என் பாட்ட இங்க ஆண்ட சாமி வீரம் குறையலே இங்க சாமி வீரம் குறையலே என்ன இடத்துல முன்னக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஐயன் ரெட்டிப்பட்டி கிராமம் மீனாட்சிபுரத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பகவதி அம்மன் பிடாரி அம்மன் ஸ்ரீ தேக்கமலையான் ஸ்ரீ முனியப்ப சாமி திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்களே ஐயன் ரெட்டியப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமத்தார்களே இளைஞர்களே எல்லாருமே சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்து எங்களை அழைத்து வந்தாலும் இதே மீனாட்சிபுரத்துக்கு நாங்களும் சொந்தங்களாக வருகிறோம் என்று வருகுதந்த என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர்லேருந்து வருகுதந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஆசையோடு அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷியாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையில் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி எனது அன்பு தங்கச்சி புதுக்கோட்டையைச் சேர்ந்த கலை செல்வி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு பாடினான் என்றால் அழுத குழந்தை கூட அழுகை நிப்பாட்டிட்டு தாயை படுத்து கிடந்தாலும் எழுப்பி இந்த பாட்டை கேளுமான் என்று சொல்லும். பாட்டுக்கு பேர் போனவன். உடம்பு பார்த்தீங்கன்னா 600 முட சிமெண்ட்டை ஒரு ஆளாக இறக்கி போட்டு லேசாக தண்ணியை குடிச்சு படுத்துக்கிடுவேன். பட் ஒன் திங், அந்த ஆண்டவனுக்கு கண் இல்லை, மண்டையில் மசுறு இல்லை, அவன் தேய்க்காத கிருமே இல்லை. அதை கேட்கல அவங்க உங்களை சொல்ல ப்ரோ.
நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. அவனுக்கு இதுவுமே கிடையாது, மொத்தமாகவே மண் அள்ளிட்டானே. மண்டையில் மசுறு இல்லாத அன்பு உறவுகளே, ஒரு மனிதனுக்கு மண்டையில் மசுறு உதிர்குதல் என்றால் அவன் வாழ்க்கையிலே சாதித்து முன்னேறி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். கவலை வேண்டாம். இந்த ரோசமும் வெக்கமும் மசுறு இல்லாத ஆளுக்கு தான் தெரியும். ஆனால் மசுரை கொண்டு போய் கோயம்புத்தூர் ஓட்டு நடுறாங்க. வானே மசு நடவா குமாரவாடி எஸ் நந்தகுமார் அன்பாலயத்துக்கு அன்பலம்னு எழுதியிருக்க. இருந்துட்டு போகுது விடு. டிபிகே உலகப்பன் சார்பாக பொன்னாடை கும்பகோணம் மணப்பாறை இது என்னே அப்சரை என்னது பரஸ்பத சகாநிதி பொன்னாடை. அண்ணே இது என்னண்ணே அப்ரேசர் பாலாஜி சார் பொன்னாடை அன்பாலயத்துக்கா 501. ரொம்ப நன்றி அண்ணே நந்தகுமார் அண்ணே 501. வாங்க பொன்னாடெல்லாம் வேணாம், 150 கொடுத்தா யாருக்காவது காப்பாற்றலாம். இது எதுக்கு இந்த துண்டு அப்பு கோச்சுக்கிறாதியா? அந்த 250 காசு கொடுத்தா ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம் ஐயா. பொன்னாடை 10,000 பொன்னாடை கிடக்கு, இதை கட்டியும் குளிக்க முடியாது, மசுறு சிக்கும்னே. எங்கள் அண்ணன் தம்பியில் என்ன சொல்கிறதுன்னு இது இல்லையே. எல்லாத்துக்கும் அதையும் சொல்கிறேன், அதுக்கு காசு கொடுத்தாலும் யாருக்காவது உதவியாக போய் சேரும். இது கண்டிப்பாக சரி. இந்த துண்டு உரையில் இந்த துண்டு வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒரு சீருடை ஆகும், கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒரு உடை தைக்க ஆகுமா? ஆகாது. அதனால சொல்கிறேன், நொம்பத்தான் இருக்காடா சாக்கெட் தைச்சு அது ஊரம் பிடிச்சி இழுக்கிறதுக்கண்டா ஓட்டையா தெரியும் விட்டு படம் பார்க்கலாம் பார்க்கறேன்டா. நீ என் தம்பியில் வச்சுட்டு ஒரு மதில் பண்ண முடியாது. கண்டங்கர் பாட்டு தம்பி சூத்தரிச்சு போவேன். ஏ அண்ணனை விடுங்கடா, அண்ணன் இல்லையாடா, எம்கேஆர் பயலுகடா. ஐயா அமைதி அமைதி. பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் எங்களது எந்த ஊர் வையாபுரி மண் கண்டந்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் 6 மணிய பின்பாடல். காற்றடித்தால் அவள் வீடாவான், கடுமழையில் அவள் குடையாவான், ஆட்காடித்தால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையவான், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கல்டு, பார்ப்பவர் கல்லுக்கு தெரிவிக்கின்றான் பாரதத்தில் கண்ணு, அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கல். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கப்ளிங் மண்டை புகழ் விஜய் டிவி சார். அவர் வேற என்ன சந்தூர் சார் வந்து உன்னை அப்படித்தானே சொன்னார் கொட்டக்கோடி மேடையில் கப்ளிங் மண்டைன்னு. வெக்கமயிரில் கப்ளிங்ன்றது இதுடா டொங்காஸ் பண்ணுறதுடா. அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சிவா செல்வம். சூடு உடிச்சு கடுக்கிற மாதிரி இருந்தா சிறி புத்துரு அண்ணே நீ அடி புரிச்சிரு, இங்க முடியாட்ட அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு வந்துரு.
ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரு. புதுக்கோட்டை பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணே மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஓடியா அடியா. போதும் விடு, வாரச்சீட்டு காசு தரேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்கும் நீலகண்டே எத்தனை மத்த கொண்டானோ. இங்கே வாப்பா, நீ என்ன கொடுக்குறீன்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாள் நீ ஏக்கிற ஒரு அண்ணே ஒரு தம்பி சொன்னால் மறுக்காத ப்ரோ. இவ்வளோ நேரம் எல்லா பேரும் பார்த்துருக்கீங்க நாடகத்தை. இது வரைக்கும் தாளக்காரன் மட்டும் என்னைக்காவது மைக்கில் வாலிமைன்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா இரும்பு முண்டை கச்சுக்கடா 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 கச்சுனா அடிச்சு தாலி மசுரை ஊத்துட்டு போயிடுவேன். வா, இது ஊரா என் உறவுகள். இன்னைக்கு உன்னை காட்டி கொடுக்க போறேன். ரொம்ப பம்மாத நீலகண்டா. அப்போ நான் வாங்கி கொடுத்த பூரிய காக்கு அன்னைக்கு வாங்கி கொடுத்தல ஒரு அளவுதான். பள்ளிக்கூடத்து போய் மாதிரி கிளம்பிடுவேன். ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு சும்மா. ஹலோ. ரொம்ப நகைச்சுவை பண்ணாத. என்ன மதுரை முத்து மாதிரி அங்கே நிற்கிறீ? என்ன பாடுற பாட்டு கரெக்டாக போடணும். ஐயா நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பூரா அருமையாக பரிச்சை பாஸ் பண்ணிட்ட. நீ 2 மார்க்கத்தையும் வாங்கியிருக்க. மண்டே வச்சுன்னு கண்டா கண்டா நீர்மலா அடியாக அடிக்கிறான்டா. அடவா, நம்ம பரிச்சையில் 2 பேரும் நண்பர்கள். பிட்ட காமி என்ன காமிக்க, நொட்டை காமிக்க ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே வா, திரும்ப மூச்சு இழுத்து விடு. ரொம்ப காமெடி பண்ணாத. இழுத்து விட சொன்னா செய்தி விடி ஊதிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடவா? கரெக்டா நீலகண்டா. அந்த சங் சங் லாங் அது வேணாம். ஒரே இந்த நைவா கிண்ணா 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 வீட்டை எதுவுமே சொல்ல முடியாது. தம்பிகள்கிட்ட சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. அது அவன் வேற மாதிரி. அவன் பிட்டு படத்தை லைன் பண்ணுறான் மியூசிக்கோட. லிரிக்ஸை எதிர்பார்க்குறான். கட்டிலுக்கு டங்குறாங்கன்னு இங்கிட்ட எதுவும் பண்ண முடியாதா? கோமிக்கிறான் புள்ள கொஞ்சம் காத கண்ணு. இன்னும் பஸ்ஸே ஏறல. போயிட்டியாடா அங்கே ரயில்வே கட்டை தாண்டி? ஒரு வரி தானே. என்ன மிஸ்டர் நீலு, உன் பேரு நீலகண்டனை சுருக்கிறேன். நீலு நீலு. வேற பாட்டு பாரு. கடல் அலை கடல் அலைக்கு சாம்பற முளைப்பாறை அடி இருந்தா சிகப்பே. நீ போ, கொலையாகி போயிரும். போயிரு. எல்லா பாட்டுக்கும் பஜனை அடியே அடிக்கிறான்டா. அந்த கிண்ணா 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 கிண்ணா. ஏன்னா பெரிய புத்துரு. பயந்துறாங்க. எதுக்கு? என் தம்பிக்கு மரியாதை. மரியாதை. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னீங்கல்ல, நம்ம பசங்க யாருக்குமே தெரியல. அவர் என்ன சாதனை படைச்சிருக்கான்னு பசங்க சொல்லுங்க. இது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஊமை சொல்லுங்க. நம்ம அது நம்மளுக்கு தெரியல. பசங்கன்னு என்ன சொல்லுங்க. அதெல்லாம் சிரிக்கிறீங்க. நம்ம நாட்டு இந்தியாவுக்காண்டி பிறந்த ஒரே மனிதர் அவர்தான். அது யாரு தெரியும்? பசங்க அப்படிலாம் சிரிக்கிறீங்கடா அன்னைக்கு. ஆனா அந்த நாட்டுக்கு பிறந்த ஒரே ஜீவன் அவர்தான். அந்த பசங்களுக்கு யாருக்குமே தெரியல. நீங்க என்ன வரை பேசுனே தெரியலண்ணா. நான் எதுக்கு தெரியலடா. பப்புன்னா எப்படி பேசுவாரு? அண்ணே தம்பி இங்க வாவேன், கொஞ்சம் உள்ள வாரியா. இங்க வாடா. 10 வருஷமா சொல்றேன், ஒரு வய கேட்கல. நீ யாரா? வாடா இங்க வாடா. வாடா வாடா என் தங்கா. நீதான்டா என் தம்பி. நீ யாரா? ஒருத்தனை மண்டி ஓட்டுக்கிட்டு செஞ்சாலும் எவனும் கேட்க மாட்டான்டா. போடா போடா போடா. டே இவனுக்கு வந்த ரூட்டு தெரியல முண்டைக்கு. அதனாலதான் இதுல ஏறிட்டேன். போடா அண்ணன் சொல்லியே ஒரு வய கேட்கல. நீ யாரா? இவனை யாரா எழுப்பிட்டா? இந்த வெதறதில் எறும்பு கடிச்சு பிடிச்சாடா. எதுக்குடா வந்தேன்? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து தெரியாத என் தமிழனே கிடையாது.
தம்பி சொல்வது ஒரு ஆதங்கத்தில் சொல்றதை விட அவன் போதங்கத்தில் சொல்லிட்டேன். அதை நான் மன்னிச்சு விடுறேன். அவனை எனக்கு தெரியாது நினச்சி நடிக்கிறேன். கண்டாரலி பெட்டி ராஸ்கல் கலை சரக்கு அடிச்சதும் இல்லாமல் கணேசி போல போட்டிருக்காண்டா. வீச்சம் தாங்க முல்லடா. கொஞ்ச நேரத்தில் நீ அனாதையை கொல்ல தெரிஞ்சாண்டா. கண்டங்கர் என் தம்பிகள். இந்த நாட்டினுடைய உணர்வும் தமிழனுடைய பற்றும் என் தமிழனுக்கு உண்டு. ஆனால் அதை வெளிக்காமிக்கிற நேரத்தில் தான் வெளிக்காமிப்பேன். இது அவன் சிரித்து சந்தோஷமாக இருக்கிற இடம். அதனால நான் இடையூறு செய்ய மாட்டேன் தம்பி. பாத்தியா அப்துல் கலாமுக்கு என்ன நிலைமைன்னு வர்றான். தங்கு டங்காமுடா தங்கு டங்கா. இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு டைலாக் பேசிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. என் தம்பி எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் பப்புன் டான்ஸ் வரும்போது நீங்கள் பேசுங்க. இடியப்பம் சொல்லு, குச்சிக்காரி மையன் கூட என்ன சொல்லு, பலவற்றனை கூட சொல்லு. அது வேற. நான் கோமாளி இல்லைடா. கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணுப்பா. இடியப்பா அவிஞ்சிராமா இருடா. வள்ளி நாரதர் ஊரில் தக்கம் பறக்குது. ராமாயணத்தை ஏதோ ஒன்று மீனாட்சி கோயிலில் கட்டினது யார்? தஞ்சாவூர் பெரிய கோயிலா அதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேர் இடியாப்பம்ட்டேன். 2 பேரும் வேஷத்தை கலைச்சிட்டு இப்போ போய் 100 அட்டை ஓட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு தம்பி. என்ன பப்புன் டான்ஸ் விஷயத்தில் பேசலாம். முறியை நின்றுக்கிட்டு இருக்கார். சம்போ மகாதேவன் உளுந்தவடை அப்படின்றேன். அவர் வேலுக்கிட்ட குத்தியா சாப்பிடுவார். டேய் ஒரு அளவு தான்டா, என்னே லூஸ் ஆக்கிட்டீங்களா? நான் எங்கிட்டு போகிறது? இது எந்த ஊர் இது? நான் மடுவை வச்சு உங்களை காலி பண்ண வேண்டாம். இன்னைக்கு சாதாரண பொம்பளையா? டெல்லி கிரு மாடுறாவ. என் தங்கம் வெளியே வந்தால் மணிக்கு 80 லிட்டர் கொடுப்பாடா. ஏய் விடுறா திருச்சி கடமாட. அக்கா மக்கா ஒவ்வொரு பெட்டக்ஸும் 200 இல்லடா. இலவட்டக்கல் 2 அடிச்சா கொமடு வீங்கிரும்டா பேப்பலை. திருச்சி எக்ஸ்பிரஸ் சிமெண்ட் மூடா பயலுகடா. சிமெண்ட் முடிஞ்ச கத்திய நோன்றேன் பாடுறாடே கிழிச்சு விட பார்க்க. பாசத்துக்குரிய அருமை சகோதரி, உங்களை எல்லாம் மயக்க தம்பி அது எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சிமெண்ட் மூட வந்ததுக்கு அப்புறம் தான் கலவை ஓட வருவேன். அதுக்கப்புறம் மட்டக்கம்பு வரும் மருதமணி. திருச்சி எக்ஸ்பிரஸ் அப்ப ரொம்ப நாளா ஒன் சைடா எச்சு புத்தியா ப்ரோ? இல்ல என் தலைவன் திருச்சின்னு சொன்ன விஜய் போராடுவோம் போராடுவோம். விஜய் வர வரை போராடுவோம். திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ளை, கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ளை, கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா. ஒரு ரவுண்ட் உள்ள போய் பார்த்துட்டு வா. என்ன ப்ரோ பார்த்துட்டு வந்துருவா? கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை இல்ல அண்டோ போடு போடு அவ்வளோ போடுறோம். மாடு சாணி ஓடுற மாடுறா. மாடு பயலுகடா என் சிங்கம். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை பெற்று சென்று தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காளை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை. இந்த காளையை அடக்கிய திருவம் என்று வள வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. இந்த காளையும் இந்த வீரரும் விளையாடுகின்ற பொழுது திருச்சி கிருமாடு பொட்டமாடு விஜய் ஈடு கொடுக்குமா? லாஸ்ட் பார் 2 மினிட். எம்டி முட்டக்கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது ப்ரோ. எனது அன்பு அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சேவிங் பண்ண பாதி பிளேடை உடைத்து கொண்டு கையில் வைத்து கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதுடைய ஐயனாருடைய அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் காமன் நேரத்தில் பப்புனாக வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அன்பு ஸ்தாபனம். ஒளிபொலி மைசெட்டு முகரையை கூட நான் பார்க்கல. எப்படி தெரியும்? அங்கே உட்காந்துருந்தா எப்படி தெரியும்? அண்ணன் தம்பியெல்லாம் எங்கே இருக்கிறாய்?
இங்கே இருக்கு, உன் முகத்தை பார்க்கவில்லை. ஏனால் நீ அருமையான மை செட். சரி, முருகன் ஆடியோஸ், மீனாட்சிபுரம், உரிமை ஆர் கோபி. கோபி பாபு. கூட்ட என்ன மக்கள், அலை கடல் அலைகடல் எப்படி இருக்காங்க? அடி ஆத்தி, இந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு பயம் உண்டாகுது. ஏன் இந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு பயம் உண்டாகுது? பயம் உண்டாகுது. பக்கமெல்லாம் அனைவரையும் நல்லா நக்கும். ஒவ்வொரு ஆள் கூட்டம் நிறைய இருக்கு. வணக்கம் சொல்லுதோ. எனக்கு தமிழ் குஞ்சு 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 தெரியுதா? தமிழ் குஞ்சு குஞ்சு தான் மாலும். அப்புறம் மைக் செட் ஓனர் எங்கப்பா? எதுக்கு என்ன ஏன் இப்படி ஒளிஞ்சு இருக்குது எல்லாம்? ஹலோ 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 1 2 3 6 6 6 கொஞ்சம் ஏத்துங்க. எப்பா உனக்கு ஃபோனு வருதா இல்லை ஃபோனு வர மாதிரி நடிக்கிறியா? ஹலோ ஹலோ இதில் கொஞ்சம் ஏத்துங்க. ஹலோ ஹலோ சரியா இருக்கா? பேசுறது கேட்குதா? நல்லா கேட்குதா? அப்புறம் கனி எங்கே உட்காந்துருக்கா? ஆஹா, என்னப்பா இத்தனை சேனல் உட்காந்துருக்கீங்க? 1 2 3 4 5 6 7. அடி ஆத்தி, 7 கேமரா. 7 கேமராவும் 10 ஏதாவது கேமரா காணா போனா என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா சைஸ் அந்த மாதிரி. ஆமா, இதெல்லாம் நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்கணும். போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு கண்ணடிக்கணும், கையடிக்கணும். கையடிக்கணுமா? ஒவ்வொரு ஆளா வாங்க. ஒவ்வொரு எரும மாடு கை தட்டி விசில் அடிக்கணும். ஒரு வாரமா இப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தேன் நானு. போலாமா? பட் கிட்ட பரிகன பத்தி சொல்லும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எப்ப ஊருக்காரருக்கு டான்ஸ் போட்டாங்களா? பெட்டிக்கு டான்ஸ் அன்னைக்கு. அருமை அருமை அருமை. பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லு. கேட்டு பரிகன பத்தி சொல்லுவா. ஆஹா, திருச்சி விச்சி. திருச்சி விச்சி. பெட்டிக்காரங்களே, நீங்க நல்லா பின்னாடி வாங்கி செய்வீங்களாமே? நல்லா பண்ணுவேன். முடியுமா? முடியுமாவா? வாதி பாப்போமா? ஆஹா, எங்க பண்ணுங்க பாப்பா. திருச்சி விச்சி. திருச்சி விச்சி. வைக்கிற வைக்கிற சனிக்கிற வைக்காமலே, பெட்டிக்கார வைக்காமலே, எங்கிட்ட வைக்காமலே, அதை காட்டாமலே, வச்சுக்கிட்டு ஆட்டாமலே. இதுக்கு மட்டும் எக்கோ வைக்கிற பத்தியா? இதுல இருந்து தெரியுது இதுல நீ வீக்குன்னு. சிச்சு போல வெண்ண இருந்தால் வட்ட வெண்ண ஓடி ஊரு விட்டு ஊரு வந்து பேரு கெட்டு போனதுன்னா நம்ம போல போய் நாயிங்க தம்பி, இது வேணாம் தம்பி. என்ன புளு புளுன்னு வாசிக்கிறீங்க எல்லாம்? ஏங்க, நான் பசங்களை பார்த்து விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அதான் வேணாம் தம்பிட்டு தான் நானும் சொல்லிட்டேன். ஏன் உங்க சொத்து அடுத்தவங்க சொத்தை போக கூடாதா? மாமா விட மாட்டேங்கிறாரு. ஆமா, எல்லாரும் தம்பி வேணாம் தம்பி. எதுக்கா சொல்றேன்னா, விட்டுடு தம்பி, வேணாம் தம்பி, நான் பாத்துக்கிறேன். அதாவது இந்த பகுதி வந்தாலே எனக்கு இந்த ரசிகர்களை ரொம்ப பிடிக்கும். அருமை அருமை அருமை. ஏன்னா ஒரு சில பகுதி போனோம்னா அத்தாச்சி, கொழுந்தியா அப்படிங்குவாங்க. இந்த பக்கம் வரையில ரொம்ப அன்பா அழகா வேணை விட்டு இறங்குனதுமே விஜயக்கா அப்படின்னாங்க. அந்த மாதிரி சொன்ன அன்பு தம்பிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதனால நான் அக்கா, இவர் தான் மாமா.
மாமாண்ணா அவர் என்ன புரோக்கரா? பொம்பளை வச்சுக்க புரோக்கரா? விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. வண்டி கிளம்பிருச்சு. ஐயா எங்க போறீங்க? முன்னாடி இனிமே அவரால் பார்க்கதாப்பா முடியும். உட்காந்து பார்க்கட்டு உடுடி தங்கம். அவரால் உட்காரவே முடியல. இப்படி அண்ணாந்திரி பார்த்தா தெரியுதா? விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. நாங்க உங்களை நம்பி என்னம்மா நான் என்ன சொன்னேன்? என்ன பாருங்க? ஏறிக்கையா ஏறிய உங்கள் பாட்டில் பிழை உள்ளது. ஏறிக்கையா சிக்ஸ் ஆகலன்னு சொன்னீங்க. ஆமா. நான் எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எவ்வளவு கூட்டம் இருக்குது. இத்தனை கூட்டம் ஏறினா என்ன ஆவறது? அதானே. ஏறிக்கையா ரிச்சாவில்ல. என்னப்பா அவங்க யூடியூப்ல எத்தனை டான்ஸ் பாக்குறாங்க. அது எம்கேஆர் மருதமணிக்குன்னு ஒரு ரசிகர் கும்பலே இருக்கு. அந்த கும்பலோட பார்க்குற டான்ஸை எத்தனை பேரை பாக்குறாங்க. ஏதாவது இது மாதிரி செய்ய முடியுமா? அதுக்கு தான் நம்ம இடத்த நிலத்தணும். மைக்கு இப்பதான் கட்டிட்டு ஏற போகுது. என்னங்க என்னமோ சொல்றாரு அவரு. ஒண்ணு மைக்குக்கு எதுவும் சேதாரம் ஆகாது. அப்படியானா நான் பொறுப்பு. குசியா இருக்காரு. நல்லா கைக்கு பத்தாது மாமா. 2-3 கை வேணும். நான் என்ன பண்றது? இனிமே நீ அமுக்கத்தான் முடியும், வேற வழி இல்லை. வந்து சிறுசிறுப்பு கொடுத்தோம். ஏன்னா நாடகம் யார் நாடகம்ப்பா? நாடகம் யாரு நாடகம்? அது எம்கேஆரா? எவன்? என்ன எம்கேஆருக்கு தம்பி இருக்காப்பா? ராதாகிருஷ்ணன். எம்கேஆருக்கு தம்பின்னா அந்த கூட்டமே நிறைய தம்பிங்க இருக்கும். அத கேட்கல. எம்கேஆர் வெங்காயம்னா யாரு? எம்கேஆர் வெங்காயம் வைக்கிறாரா? நிப்பாட்டுங்க. இந்த சவுண்டுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. எம்கேஆர் போட்டு கிழிக்கத்தான் நான் வந்ததே. அப்படி ஓடு. ஏன்னா 4 நாள் எனக்கு தொண்டை சரியில்லைன்னு நாடகத்துக்கு வரல. இன்னைக்கு அவன் நாடகம்னு காலண்டர்ல பார்க்கவே அடங்கோப்பம். அவன் இன்னைக்கு கிளிக்கணும் தான். இந்த கூட்டத்துல இங்க உட்காந்து சிமெண்ட் மூட்டைன்னு சொன்னது யாரு? எம்கேஆர் தான். அவன் சொல்லுவான். அவன் தான் பேரு வச்சதே. ஏன்டா எனக்கு என்ன அடைமொழியடா? என்ன மானகட்ட புண்ணாக்கு முகர இந்த பாரு. இன்னைக்கு அதை கூட மறந்துட்டா. எம்கேஆர் பயலுகளடா சொல்றேன். விஜய் பயலுகளா? நல்ல வேலை. வந்து சிமெண்ட் மூட்டை நீ சொன்னதும் போதும் அவன் சேனலை பார்த்தாலே கமெண்ட் சிமெண்ட் மூட்டைன்னு வருது. அடுத்து இங்கே ஒரு ஆள் மேக்கப் பண்ணிட்டு காது பூரா இங்கே தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ஆள் திருச்சி விஜயும் விசில் அடிக்கிற சிமெண்ட் மூட்டைங்கிற. இதுக்கு காரணம் யாரு? எம்கேஆர். ஆனா மானங்கட்ட புண்ணாக்கு ஒழுக்கமா வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. இல்லைன்னா தூக்கி போட்டு டாரா கிழிச்சு போடுவேன். கிழிச்சு எதை கிழிப்பேன்? அதான் ஆளுங்களை பாரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு வா. அடுத்த வருஷம் பூரா உன் தலையெழுத்து என்னதான் நீ சந்திக்கணும். வா. மேடையில வந்தது உன்னை எப்படி? அப்ப நான் மேடையில வந்தது என்ன எப்படி? நீ அக்க வேண்டியதானே? நான் உள்ள இருக்க என்ன என்னத்துக்கு பேசுற? எதிரிக்கு எதிரி அப்படி ஏன் சூத்துக்கு முன்னாடி பேசுன? சிமெண்ட் மூட்டை ஐயா சொன்ன நீ. சிமெண்ட் மூட்டை எதுக்குடா சொன்ன? இனிமே யாராவது கமெண்ட்ல சிமெண்ட் மூட்டைன்னு போட்டீங்க
சிமெண்ட் முட்டை இல்ல போடு வீவஸ் அதிகமா வரட்டும் எனக்கு என்ன அப்பா சிமெண்ட் முட்டைன்னு சொல்லாத இனிமே அரிசி முட்டைன்னு சொல்லு ஏய், உங்க கண்ணெல்லாம் பட்டு ஒரு பக்கம் தொய்வாகுது அப்படிங்கனால ராதாகிருஷ்ணன் வருவதற்கு முன்பதாக ஏய். இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் கிளப்புடுக்க சரி, வா வா நீனே வந்து என்கிட்ட சரண்டர் ஆகணும் இருக்கு வெளி ஏய்னா புண்ணாக்கு பாடா உனக்கெல்லாம் ஓக்கோக்கோ வேற பாடணுமா ஏமா அந்த பாட்டை பாடி விடுமா இந்த மிருதங்கத்தை சுதி சேர்க்கறது இந்த பெட்டியில சுதி சேர்க்கறதா செஞ்சீங்க தூக்கி போட்டு நொறுக்கி விடுவேன் இவனுக்கெல்லாம் ஓக்கோக்கோ நான் பாட மாட்டேன் ஓக பாடி ஆகணுமா கம்பெனி பாட்டுமா அது அத பாடினா தான் வருவா அப்படியா ஆமா பாட்டு பாடு சரி, ரசிகர்களுக்காக பாடுறேன் ஆ உங்களுக்காக நான் பாடுறேன் ஆமா அத்தானுக்காக பாடுறேன்